வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுடைய அரசியலை மாற்றுகின்ற திறன் மிக்கவராக நமது முதலமைச்சர் விஜய் இருக்கிறார். பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். மே மாதம் திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி. என்னங்க 108 சீட்டு தானே அப்படின்னு உங்கள பலர் கேட்கிறாங்க. முதல் தேர்தல் 2 வருஷமான கட்சி, ஒரு தனியாக நின்ற கட்சி 108 இடங்களை வென்றிருக்கிறது. இன்னும் திரு விஜய் நல்ல முறையில் பிரச்சாரம் செய்திருந்தால், நல்ல முறையில் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தால் 150 சீட்டு நிச்சயமா கிடைச்சிருக்கும். அதுக்கு அப்புறம் தாங்க என்ன ஆச்சு அப்படின்னா, காக்கூர் ஜனதா பார்ட்டி உருவாச்சு. அதனுடைய மகத்தான உங்களுக்கு ஒரு டெல்லி போராட்டம், அதுக்கப்புறம் மோடி அரசிலிருந்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு டாட்டா காமிச்சாங்க. இப்போ பார்த்தா பீகார்ல பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிட்டாருங்க. 30 வருஷமா பிஜேபி கையில் இருந்த சீட்டு, அதுவும் பிஜேபியுடைய இப்போ தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர் காலி பண்ண சட்டப்பேரவை தொகுதி, அதில் முதல் முறையா நிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர், ஜெயிச்சிட்டாருங்க. அங்க என்ன சொல்றாங்க தெரியுமா தேசிய ஊடகங்கள்? சமீபத்தில் நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஜென்சி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றை கொண்டு வந்து விட்டன. நல்லா பாருங்க, திரு மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் கலங்கி இருக்கிறார். அவர் நிச்சயமாக சறுக்கல் இருக்கிறது. இந்த சறுக்கல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களையே ஆட்டம் காண வைத்த ஒரு சறுக்கல் தொடங்குவதற்கு யார் காரணம் என்றால் நமது முதலமைச்சர் விஜய். நம்ம ஒன்னும் தாவேகா ஆதரவாளரோ இல்ல மற்ற கட்சிகள் எதிர்ப்பாளரோ இல்லைங்க. அரசியல்ல என்ன நடக்குது, இந்த அரசியலுடைய தளத்தில், இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல எந்த விதமாக பிளேயர்ஸ் விளையாடுறாங்க, நம்ம வெளி நின்று பார்க்கின்ற அரசியல் விமர்சகர் தான் எப்படி இவங்க விளையாடுறாங்க, யாரை யார் ஜெயிக்கிறாங்க, யாரை யாரு மீட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம சொன்னோம். ஒரு வருஷம் முன்னாலேயே திரு விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவார் என்று சொல்லிவிட்டோம், பதிவு செய்திருக்கிறோம். நீங்கள் பதிவுகளை பார்த்துக் கொள்ளலாம். 2026 இல்லாவிட்டாலும் 27 வந்து விடுவார்னு சொல்லி இருக்கிறோம். ஒருவேளை 26 பெரும்பான்மை கிடைக்கலாம், 27 வந்து விடுவார்னு சொல்லி இருக்கோம். 26 வந்துட்டாரு. அந்த மாற்றம் தான் தேசிய அளவில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாகலாம், ஜென்சி இளைஞர்கள் நினைத்தால் ஒரு பெரும் அரசியல் சக்தியாக மாறலாம் அப்படிங்கிறத அவர் அபிஜித் தீப்கே உருவாக்கினாரு. எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணாங்க. என்னங்க இதெல்லாம் சோசியல் மீடியா கட்சிங்க, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கட்சி ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேலி படங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதை முடக்குவதற்கு, அந்த அக்கௌண்ட்ஸை பேன் பண்ணுவதற்கு இந்திய அரசு எத்தனை முயற்சிகளை பண்ணுச்சு பார்த்தோம் இல்ல. இதை எல்லாம் தாண்டி தாங்க அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. அங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொன்னாங்க. ராஜினாமா செஞ்ச வச்சாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இது ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொன்னாங்க. என்னது பிகினிங்கா அப்படின்னு அப்படியே மத்திய அரசே ஆட்டம் கண்டுருச்சு. திரு மோடியை கடந்த 12 ஆண்டுகளாக யாருமே அசைக்க முடியவில்லை. RSS ஒன்றும் செய்ய முடியலைங்க. அப்படி இருக்கிற சமயத்துல திரு மோடியை ஆட்டம் காண வைத்தது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதனுடைய அந்த தாக்கம் குறையாத போதுதான் பீகார்ல இடைத்தேர்தல் நடக்குது. யார் காலி பண்ணது? பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் காலி பண்ண இடங்க. அந்த இடத்துல தான் தேர்தல் நடக்குது. பங்கிப்பூர்ல, அது பாட்னா ஒட்டினது. அந்த இடத்துல அந்த பிரசாந்த் கிஷோர், முன்னாள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தேர்தல் வியூக வகுப்பாளர், எத்தனையோ பேருக்கு மோடிக்கு இருந்திருக்கிறாரு, திமுக இருந்திருக்கிறாரு, திரிணாமுல் காங்கிரஸ் இருந்திருக்கிறாரு. கடந்த வருஷம் திரு விஜய் அவர்களிடம் சேர்ந்து பணியாற்றுவார் எதிர்பார்க்கப்பட்டது. திரு விஜய் அவர்கள் சிறந்த வெற்றி பெறுவார் சொல்லிட்டு போனாரு. சும்மா சொல்றாரோ நிறைய பேர் நினைச்சாங்க. அவர் தேர்தல் நின்னாரு, கட்சி நின்னது, அவர் நிக்கல, கட்சி படுதோல்வி அடைந்தது, அப்பதான் க்ளோஸ் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அவர் இப்ப இடைத்தேர்தலில் நின்று மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறாரு. 30 ஆண்டுகள் பாஜக வசம் இருந்த இடத்தை பிரசாந்த் கிஷோர் கைப்பற்றி இருக்கிறாரு. என்னங்க பீகார் நடக்கிறது பத்தி தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட பேசுறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அங்க மிகப்பெரிய மாற்றம்ங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாற்றம் கொடுத்துச்சுல்ல, ஏற்றுக்கொள்வோம். இந்தியா முழுக்க தாக்கம் கொடுத்திருக்கல்லவா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கிடையாது. இளைஞர்கள் அனைவரும் தாவேகா பக்கம் சாய்ந்து விட்டார்கள். அதே மாதிரி பிரசாந்த் கிஷோருக்கு வந்த வாக்கும் கூட அப்படியே இளைஞர்கள் வாக்கல்ல, பெரியவர்களும் இளைஞர்கள் பக்கம் இருந்தார்கள். வருகின்ற தேர்தல்களை பிரசாந்த் கிஷோர் மாபெரும் வெற்றி பெறுவார். தேசிய அளவில் பாஜகவோட சரிவு தொடங்கிவிட்டது. திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்பதே சந்தேகம். அப்படி நிறுத்தப்பட்டு அவர் தேர்தலை சந்தித்தாலும் கடந்த முறை அடைந்த வெற்றியை அடைய முடியுமாங்கிற சந்தேகம். அதற்கான அறிகுறிகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்குங்க. இப்போ தெரியுது தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்கள்ல பாஜகவுடைய செல்வாக்கு குறைஞ்சிட்டு இருக்குங்க. வெஸ்ட் பெங்கால, மேற்கு வங்காளத்தில் ஜெயிச்சாங்க, அங்கு கணிசமா ஜெயிப்பாங்க. இங்க மாற்றம் இங்கே வந்திருக்கு. சமீபத்தில் தான் அந்த மாற்றம் வந்தது. மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை. இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்து விட்டார்கள், ஆர்ப்பரித்து விட்டார்கள், அரசியல் ஞானம் பெற்று விட்டார்கள். புதுமையான
விதமான ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் மூத்தவர் இருக்கிறார்கள். இதற்கு எல்லாவற்றுக்கு பின்னால் மே மாதம் தமிழகத்தில் நடந்த மக்கள் புரட்சி முக்கியமான காரணமாக இருக்கிறது. தாவேகா அடைந்த வெற்றி தான் இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கான அதிர்வலை ஏற்படுத்தியது. இளைஞர்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியும். இளைஞர்கள் நினைத்தால் ஒரு மாற்றத்தை புகுத்த முடியும். இளைஞர்கள் நினைத்தால் எத்தனை பெரிய சக்தியையும் ஆட்டம் காண வைக்க முடியும் அப்படிங்கிறத விஜய் தான் தமிழகத்திற்கு உணர்த்தினார், இந்தியாவுக்கு உணர்த்தினார், உலகிற்கே உணர்த்தி கொண்டிருக்கிறார். வருகின்ற தேர்தல்களில் ஒருவேளை பாஜக சரிவை சந்திக்கும் என்றால் அந்த சரிவுக்கான அடையாளமாக, அதற்கான அறிகுறியாக இருந்தது தமிழகத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம். அதுதான் இந்தியா முழுக்க இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில ஒரு அந்த விழிப்புணர்வு கொடுத்துச்சு. நம்ம மாறி சிந்திக்கணும், மாத்தி யோசிக்கணும் அப்படின்னு இளைஞர்கள் நினைச்சாங்க. அதன் மூலமாக தான் பல்வேறு மாநிலங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. இளைஞர்கள் காரணமாக பெரியவர்கள், வீட்டில் இருப்பவர்கள், முதியவர்கள் எல்லாரும் ஒரு சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை கொண்டு வந்தது யார்? திரு விஜய். அதெல்லாம் வெளியே யாரும் ஊடகங்கள் பெருசா பேச மாட்டாங்க, பேசினதும் கிடையாதுங்க. அரசியல் நம்ம உன்னிப்பா பார்க்கணும். நம்ம பைனாகுலர் வச்சும் பார்க்கணும், மைக்ரோஸ்கோப் வச்சும் பார்க்கணும், தொலைவில் இருக்கிறதையும் பார்க்கணும், பக்கத்தில் இருக்கிறதையும் விரிச்சு பார்க்கணும். அப்படிதான் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த ஆட்சி மாற்றம், மனமாற்றம், இளைஞர்கள் எழுச்சி இந்தியா முழுக்க ஒலிச்சிட்டு இருக்கு. பிரசாந்த் கிஷோர் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாரு. வருங்காலத்தில் பாருங்க, எழுதி வச்சுங்க, பீகாரில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அடுத்து வருகின்ற உத்தரப்பிரதேச தேர்தல், மற்ற மாநிலங்கள் தேர்தல் எல்லாமே மிகப்பெரிய மாற்றம் வரும். பாஜக சரிவினைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிறவங்க பேசுறாங்க தெரியுமா, ஏதோ தாவேகா பாஜக லீன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. முன்னாள் இடதுசாரிகள், முன்னாள் திராவிடத்தினர் சொல்றாங்கல்ல, ஏதோ தாவேகா பிஜேபி பக்கம் போயிருந்து. திமுக தாங்க பிஜேபி பக்கம் போக போகுது. பிஜேபி சரிவு நோக்கி போயிட்டு இருக்கு. தாவேகா ஒரு நவீன மதச்சார்பற்ற சக்தியாக உருவெடுத்திருக்கு. அதுதான் இப்ப நவீன திராவிட கட்சி. அதெல்லாம் மறுக்காம திமுக பக்கமே இருக்கிறது. திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அண்ணா திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க பார்ட்டி ஃபண்ட் வானதா முதலமைச்சர் விஜய் சொல்றாரு. இல்லைன்னு அவங்க சொல்றது இல்ல. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் எல்லாம் அந்த ரெண்டு கட்சி செஞ்சதா ஒருத்தரே குற்றம் சுமத்திக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னதில்ல. இவங்க பின்னாலதான் இடதுசாரிகள் சொல்லிக்கிறவங்க, திராவிடம் சொல்லிக்கிறவங்க, அம்பேத்கர் அரசு சொல்லிக்கிறவங்க, பெரியார் அரசு சொல்லிக்கிறவங்க எல்லாம் திமுக அண்ணா திமுக பக்கம் நிக்கிறாங்க. ஏதோ தாவேகா வந்தா இவங்க எல்லாம் அழிச்சிரும் அப்படின்னு. இவங்க எல்லாம் ஊழல் பக்கம் நிற்பவர்கள். மக்கள், இளைஞர்கள் ஊழல் அற்று சிந்திக்கிறார்கள். தாவேகா ஊழலற்ற ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இந்தியா முழுக்க ஊழலற்ற ஆட்சி வர வேண்டும் நினைக்கிறார்கள். மோடி ஊழல் செய்த சொல்லவே இல்லை. ஆனால் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய மாற்றம் வரவில்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 15 ஆண்டுகளுக்கு பின்னால் மத்தியில் ஒரு மாற்றாட்சி வரணும் அப்படின்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி வருகின்ற தேர்தல் நடக்கும். இது உத்திகள்லாம் மாற்றுவதில் வல்லவர் திரு மோடி, அதற்கு உறுதுணையாக இருப்பவர் அமித்ஷா. இது போன்ற 2 பெரிய ஆளுமைகளை கூட அசைக்க முடியும் என்று சொன்னது காக்கூர் ஜனதா பார்ட்டி. அதனுடைய அதிர்வலைகள் தான் நாடெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. அதற்கு விதை வைத்தவர் யார்? நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இது சக்தி அவருக்கே இருக்கான்னு தெரியல. அவங்க கட்சிக்காரங்களா ஏதோ புதியவர்கள், அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் கூட மனித மனம் பக்குவம் கொண்டதுங்க. மனித மனம், அரசியல் அனுபவம் கொண்டவங்க. 20 வயசுல போய் ஒருத்தர் ஓட்டு போறாரு, 18 வயசுல போய் ஒருத்தர் ஓட்டு போடுறாருன்னா அவர் இதெல்லாம் தாண்டி வந்தவர். ஒரு இளைஞரை ஓட்டு போறவரை குறைச்சலாம் மதிக்க முடியாது. அவர்கள் மாற்றம் பெற வேண்டும், ஆற்றல் மாற்றம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் தமிழகத்தை மாற்றினார்கள், இந்தியாவை மாற்றுவார்கள். நன்றி, வணக்கம்.